ஒரு ஏரோப்ளேன் கிராஷ் ஆகுது அப்படின்னு நீங்க ஓப்பனிங் வச்சு எழுதுனீங்கன்னா அது அங்கேயே நீங்க யோசிச்சீங்கன்னா அவாய்ட் பண்ணிடுவீங்க. எப்படி நம்மளுக்கு எப்படி பட்ஜெட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. ஆனா கிடைக்காது கடைசியா பட்ஜெட். அது வேற. அது அப்புறம் அந்த ஏரோப்ளேன் ட்ரெயினா மாறும், பஸ்ஸா மாறும், ஆட்டோவா மாறும். அது அது லாஸ்ட் தான் நடக்கும். பட் ஆனா ஃபர்ஸ்ட் டிராஃப்ட்ல வந்து நீங்க எல்லாமே வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் டிராஃப்ட்ல வந்து ஏரோப்ளேன் வச்சுக்கலாம், என்ன வேணா வச்சுக்கலாம். ஸோ அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண கூடாது. பட் ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் முடிச்சுட்டு அப்புறம் நீங்க ப்ரீ ப்ரொடக்ஷன் வருவீங்களே, ரைட்டிங்கிறது தனியா நீங்க எழுதுறது. ப்ரீ ப்ரொடக்ஷனோட சேர்ந்து ரைட் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் ப்ரீ ப்ரொடக்ஷன் வந்து நீங்க அந்த சீனை பிரேக் டவுன் பண்ணி இதெல்லாம் எங்க அப்படின்ற மாதிரி பட்ஜெட்லாம் வச்சு வரும்போது அப்ப தெரியும் இதெல்லாம் பாசிபிள் கிடையாது. இதுக்கு வேற ஏதாவது ஒன்று யோசிக்கணும். இல்ல இந்த சீன் அப்படியே தூக்கிட்டு வேற ஒரு சீன் யோசிக்கணும். இப்படிலாம் இருக்கு. ஜிகர்தண்டாவோட ஓப்பனிங் சேதுவோட அசால் சேதுவோட ஓப்பனிங் சீன் வந்து நான் ட்ரெயின் தான் வச்சிருந்தேன். ட்ரெயின் தான் நடக்கும். அதுதான் ஓப்பனிங் சீன். கடைசி வரைக்கும் எடுக்கவே இல்லை. கடைசி வரைக்கும் அதை போராடி பார்த்து கடைசியில் வேணாம்னு சொல்லி அப்புறம் அது இப்போ ஓப்பனிங் சீனா வரது ஓப்பனிங் சீனா எடுக்கப்பட்டதே கிடையாது. வேற ஒரு அடிஷனல் சீன் எடுத்தது தான் ஓப்பனிங் சீனா மாறிச்சு. பட் ஆனால் எழுதும் போது அது அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கக்கூடாது.